காவிரி நீர் முதல் மேகதாது அணை வரை தென் மாநில உரிமைகளை வலியுறுத்திய முதலமைச்சர் விஜய். தென் மாநிலங்களின் உரிமைகள், நிதிப் பகிர்வு, நதிநீர் பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் விரிவான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். குறிப்பாக காவிரி நீர் பங்கீடு மற்றும் மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டை அவர் தெளிவாக எடுத்துரைத்துள்ளார். தென் மாநிலங்களின் பொருளாதார பங்களிப்பு. தென் மாநிலங்கள் ஒன்றிணைந்து இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருவதாக முதலமைச்சர் விஜய் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு தென் மாநிலங்கள் முக்கிய இயக்க சக்தியாக இருப்பதால் மாநிலங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தென் மாநிலங்களுக்கு ஒருங்கிணைந்த பொருளாதார மண்டலம் உருவாக்கப்பட வேண்டும் என்றும், மாநில எல்லைகளை கடந்து பொதுவான தொழில் மற்றும் சரக்கு போக்குவரத்து மையங்களை அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர் பங்கீடு, தமிழகத்தின் உரிமை வலியுறுத்தல். காவிரி நீர் பங்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் முடிவுகள் உரிய நேரத்தில் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா இடையிலான காவிரி நீர் விவகாரத்தில் சட்டப்பூர்வமான தீர்ப்புகளையும் அமைப்புகளின் முடிவுகளையும் மதித்து செயல்பட வேண்டும் என்பதே தமிழகத்தின் நிலைப்பாடு என அவர் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் என்ன நிலைப்பாடு? கர்நாடகாவில் முன்மொழியப்பட்டுள்ள மேகதாது அணை விவகாரமும் தென் மாநிலங்களின் நீர்வள உரிமைகளுடன் தொடர்புடைய முக்கிய பிரச்சினையாக முன்வைக்கப்பட்டுள்ளது. நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சினைகளில் அனைத்து மாநிலங்களின் உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும், சட்டப்பூர்வ அமைப்புகளின் முடிவுகள் முறையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூரு ஓசூர் மெட்ரோ இணைப்பு. கர்நாடகாவின் பொம்மசந்திரா முதல் தமிழ்நாட்டின் ஓசூர் வரை பெங்களூரு மெட்ரோ ரயில் சேவையை நீட்டிக்கும் பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். இத்திட்டம் இரு மாநிலங்களுக்கும் இடையேயான போக்குவரத்து மற்றும் பொருளாதார தொடர்புகளை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரக் ஃப்ரீ சவுத் இந்தியா உருவாக்க வேண்டும். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத விநியோகத்தை கட்டுப்படுத்த தென் மாநிலங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் மூலமாக போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான கடத்தல் அதிகரிப்பது கவலைக்குரியது என சுட்டிக்காட்டிய அவர், மாநிலங்களுக்கிடையே உளவுத் தகவல்களை பகிர்ந்து கொண்டு ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு மட்டுமின்றி ட்ரக் ஃப்ரீ சவுத் இந்தியா என்ற இலக்கை நோக்கி தென் மாநிலங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்பதும் அவரது முக்கிய கோரிக்கையாக அமைந்துள்ளது. கடல் பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம். தமிழ்நாட்டின் நீண்ட கடற்கரையை பயன்படுத்தி கடல் சார்ந்த பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். துறைமுகங்கள், கடலோர கப்பல் போக்குவரத்து, மீன்வளம், கடல் சார்ந்த தொழில்கள், கடல்சார் சேவைகள் மற்றும் கடலோர சுற்றுலா ஆகியவற்றை ஒருங்கிணைத்து புதிய பொருளாதார வளர்ச்சி வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். நிதி கூட்டாட்சி மற்றும் மாநில உரிமைகள். மக்கள் தொகை கட்டுப்பாடு, மனிதவள மேம்பாடு, நிதி ஒழுக்கம் உள்ளிட்ட துறைகளில் சிறப்பாக செயல்பட்ட தென் மாநிலங்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். சிறப்பு சலுகை கேட்கவில்லை, நியாயமான மற்றும் சமமான அணுகுமுறையையே கேட்கிறோம் என்ற நிலைப்பாட்டையும் அவர் முன்வைத்துள்ளார். ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னர் மாநிலங்களின் சொந்த வருவாய் ஆதாரங்களில் ஏற்பட்ட மாற்றங்களையும் சுட்டிக்காட்டி, மாநிலங்களின் நிதி தன்னாட்சி மதிக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு குறித்த கோரிக்கை. கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு நீட் தேர்வு பாதிப்பை ஏற்படுத்துவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மருத்துவ மாணவர் சேர்க்கை 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை, தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு கூடாது. தொகுதி மறுவரையறை நடவடிக்கையால் தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் எந்த வகையிலும் குறையக்கூடாது என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார்.
மக்கள் தொகை கட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்களுக்கு தொகுதி மறுவரையறை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்பதே தமிழகத்தின் முக்கிய வலியுறுத்தலாக உள்ளது. வெற்றி தமிழ்நாடு மட்டுமல்ல, வலிமையான தென் இந்தியா. மாநில உரிமைகள், நிதி கூட்டாட்சி, நீர்வள உரிமைகள், தொழில் வளர்ச்சி, போதைப்பொருள் தடுப்பு, போக்குவரத்து மற்றும் கடல் பொருளாதாரம் என பல்வேறு துறைகளில் தென் மாநிலங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற கருத்தை முதலமைச்சர் விஜய் முன்வைத்துள்ளார். காவிரி நீர் தீர்ப்பு மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணைய முடிவுகளை உரிய நேரத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும். தென் மாநிலங்களுக்கு நியாயமான நிதிப் பகிர்வு வழங்க வேண்டும். 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கை நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அவரது உரையில் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் மற்றும் தென் மாநிலங்களின் நலன்களை மையமாகக் கொண்டு முதலமைச்சர் விஜய் முன்வைத்துள்ள இந்த கோரிக்கைகள் அடுத்த கட்ட அரசியல் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளில் முக்கியத்துவம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.